வேற ஒரு மனுஷனுடைய கனவுக்கு இவன் வேலை செஞ்சுட்ருக்கான். யாருக்கு இப்போ அது வேலை செய்கிற? உனக்கு சரியா? அங்கே வெஸ்டர்ன் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவருக்காக இங்கே நான் இந்த கோடிங் பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளோ வழி தரக்கூடிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் சில நைலான் கயிறு, அப்புறம் சில க்ளூ, இதெல்லாம் கொடுத்தேன். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் ஒன்று பண்ணாங்க. ஷி வாஸ் அ ஃபேஷன் டிசைனர். கண்ணா ஃபேஷன் டிசைனிங் நீ நல்லா பண்ணுறாங்க சார், எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? எனக்கு அதான் சார் விருப்பம். அப்போ இங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா சேர்த்து விட்டாங்க சார், படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வேணால் நீங்கள் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் பிளான் என்ன? வாட்ஸ் யோர் 5 இயர் பிளான்? சார் இன்றைக்கி வேணால் நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன், பட் 2028 சார் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். பரவாயில்ல, குட். 3 விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். கடந்த 5 வருஷத்தில் 2017 ஜூன்லேருந்து 2022 ஜூன் வரைக்கும் உன்னை யார் யார் எதுக்காலாம் பாராட்டியிருக்காங்க? நீ வாங்கின பாராட்டுக்கெல்லாம் எந்த விஷயத்துக்காக? யூ ஹாவ் டு கோ பேக். 5 வருஷத்துக்கு பின்னாடி நீ போய் எழுதி பார்க்கணும், மெனக்கிடணும். என்ன எந்த லெபார்ட்டரியில் போய் பார்க்க சொல்கிறேன்? உன் லைஃபோட லெபார்ட்டரியில் தானே பார்க்க சொல்கிறேன். பாரு யார் யார் எதுக்காக பாராட்டியிருக்கேன். நல்ல வித்தியாசமாக யோசிக்கிற குமார் அப்படிங்கிறத தான் நீங்கள் இப்போ தொழிலாக பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லா பேசுகிறடா, நின்று நீ பேசும்போது 4 பேர் கவனிக்கிறாங்கடா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதை தான் இன்றைக்கி நான் தொழிலாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞனுக்கும் பாராட்டுகள் கிடச்சிருக்கும். அது ஃபஸ்ட்டு. டேக் த லிஸ்ட் ஆஃப் அப்ரிசியேஷன்ஸ். உன்னை யார் யார் எதுக்காலாம் பாராட்டினாங்களோ அந்த லிஸ்ட்டு எடு முதல்ல. 2வது, நான் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதில் 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசு, புத்தி, நாடி, நரம்பு எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்டு இருந்திருக்க. அப்போ வந்து இது லஞ்ச் டைம், உனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் ஆச்சுன்னு யாரோ ஒருத்தர் ஞாபகப்படுத்தின பிறகு தான் உனக்கு பசிக்கிறதே தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையை நீ எந்த வேலையை அப்படி செஞ்ச இந்த 5 வருஷத்தில்? ஓகே, ரைட். ஸோ அது ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். இது 2வது லிஸ்ட்டு. 3வது லிஸ்ட்டு, ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நீ ஆசைப்பட்டிருப்ப. ஒரு புக்கோ, இல்லை ஒரு ஃபோனோ, இல்லை வந்து ஒரு விதமான ஐடியாவோ, இந்த மாதிரி சூப்பரில் அட்டகாசமான விஷயம்டா அப்படின்ட்டு கூஸ் பம்ப்ஸ் உனக்கு மெய்சில் இருக்கிற அளவுக்கு நீ ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஒரு நாட்டம், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்தில் எந்தெந்த விஷயங்களில் நடந்துச்சு? இந்த 3 லிஸ்ட்டை பையன் ரெடி பண்ணிட்டான்னு வைங்களேன். இந்த 3 லிஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா தேர் இஸ் அ பர்பஸ். பாராட்டு, அப்புறம் நீ எந்த வேலையை வந்துக்கிட்டு மெய் செலுத்து, பாஷா படத்தில் நாடி நரம்பு புத்தி எல்லாத்துலேயும் ரத்த வெறி ஊறி போனனால தான் அப்படி அடிக்க முடியும்னு ஒரு டைலாக் வருமே, அந்த மாதிரி ரத்த வெறி ஊறி போன அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்வால்மெண்ட்டோட நீ செஞ்ச ஒரு வேலை. அப்புறம் உன்னை ஈர்த்த விஷயம், ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் உன்னை ஈர்த்தது. அது டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்ஸாக இருக்கலாம், இல்லை பைக்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க்ஸாக இருக்கலாம், இல்லை மைனிங்காக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். ஸோ இந்த 3க்குள்ளே தான் அந்த பையனுடைய அல்லது அந்த பொண்ணுடைய பர்பஸ் ஒளிஞ்சிருக்கு. இப்படி தான் நான் என்னோடதை கண்டுபிடிச்சேன். அதனால தான் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். இது எந்த புக்லேயும் சொல்லப்படல. இது 3ல் தான் அந்த பர்பஸ் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி 83% ஆஃப் த டோட்டல் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இந்த 3க்கும் சம்மந்தம் இல்லாத வேலைகளை தான் வேலை செஞ்சுட்ருக்காங்க. சம்படிஸ் ட்ரீம், ஹீஸ் ஒர்க்கிங் ஃபார் சம்படி எல்ஸஸ் ட்ரீம். வேற ஒரு மனுஷனுடைய கனவுக்கு இவன் வேலை செஞ்சுட்ருக்கான். ஆனால் டெசிக்னேஷன் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஐடி டெக் கன்சல்டன்ட். யாருக்கு இப்போ அது வேலை செய்கிற? உனக்கு சரியா? அங்கே வெஸ்டர்ன் அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், அவருக்காக இங்கே நான் இந்த கோடிங் பண்ணிகிட்ருக்கேன். இது எவ்வளோ வழி தரக்கூடிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் பையனுக்கு இந்த 3 லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கும் சோம்பேறித்தனம். அங்கே தான் பிரச்சனை. இதை பண்ணுறா அப்படின்னா, சார் என்ன சார் இது பயங்கர மொக்கையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிய வச்சு இதை பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு பாராட்டில் இருந்து 5வது ஒரு விஷயம் இருக்கும், செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற 6வது ஒரு விஷயம், 3வது இருக்கக்கூடிய 2வது ஒரு விஷயம். இந்த 5, 6, 2ங்கிற இந்த நம்பரை ஒன்றா சேர்த்துனீங்கன்னா there will be a formula and there the purpose will be done. There will be the purpose that's born. அந்த இடத்துல அந்த பர்பஸ் பிறக்கும். இது ஒரு ஒர்க் ஷாப்பாக கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்யணும். இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பர்பஸ் நல்லா தெரியும். ஸோ என்னுடைய டாட்டர் இங்கே ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அவளுக்கு அவருடைய பர்பஸ் நல்லா தெரியும். கீர்த்தனான ஒரு பொண்ணு வராங்க, அவங்க +2 முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு கற்பகம் காலேஜில் ஆகஸ்ட் மாதம் காலேஜுக்கு போகிறாங்க. ஷீ இஸ் கமிங் டு த கிளாஸ். ஷீ நோஸ் ஹர் பர்பஸ். அவங்க அம்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில், அண்ட் ஷீ வாண்ட்ஸ் டு டேக் ஓவர் த பிஸ்னஸ் அண்ட் தட்ஸ் ஹர் பர்பஸ். அந்த பர்பஸ் தான் ஃபஸ்ட்டு அவங்க அட்டன் பண்ணுற 5 கிளாஸில் நான் புரிய வைக்கிற ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதுதான் ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா. ஒன்றும் வேண்டாங்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ண வைங்க. அங்கே தான் அவனை, ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களை பாராட்டுறேன். அப்போ அதுதான் நீ உனக்கு நல்லா வர விஷயம் அதுதான். அதில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக அதுலேருந்து ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கும். கிரிக்கெட் விளையாடுறியா, கிரிக்கெட் விளையாடே சூப்பராக ஷார்ட் செலெக்ஷன்ஸில் பட்டாசாக இருக்குடா அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் இஸ் இஸ் பர்பஸ், கிரிக்கெட் இஸ் இஸ் பர்பஸ்.
அதுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் பண்ணி அவன் போய் கண்ட விதமாக தோத்துட்டாவது வரட்டும், தப்பே இல்லைன்ற நான். ஆனால் அதுக்கு அவனுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் அப்படி விட்டிங்கன்னா அவன் சாகிற வரைக்கும் சொல்லி காட்டிகிட்டே இருப்பான். அவனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த ஊனம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதான். ஸோ அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் கையில் இருக்குது. நீங்கள் பையன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இருக்கான். ஆனால் அந்த இப்போது ஜிவி விசாலாட்சி காலேஜில் பேர் சொல்ல விரும்பல, இந்த பொண்ணுடைய பேர். ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் டிசைனர். ஒரு ஆக்டிவிட்டியில் சும்மா பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு கிளாத்து, அப்புறம் சில நைலான் கயிறு, அப்புறம் சில க்ளூ இதெல்லாம் கொடுத்தேன். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக வந்துட்டு ஒரு கிராஃப்டிங் ஒன்று பண்ணாங்க. ஷி வாஸ் அ ஃபேஷன் டிசைனர். கண்ணா ஃபேஷன் டிசைனிங் நீ நல்லா பண்ணுறேன் சார். எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? எனக்கு அதான் சார் விருப்பம். அப்போ இங்கே காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மா சேர்த்து விட்டாங்க சார், படிச்சுட்ருக்கேன். யூசி தட்ஸ் வெரி பெயின்ஃபுல். நான் சொன்னேன் முடித்ததுக்கப்புறம் நீ தாராளமாக ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ எடுத்துகிட்டு சென்னை போய் செட்டில் ஆகு. அதுதான் இது ஒவ்வொரு பையனுக்கும் நடக்கணும். அந்த பொண்ணு யாருமே அந்த பொண்ணை பாராட்டலை. இன்றைக்கி நான் பாராட்டணும்னா அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு இது. தட்ஸ் ஹர் பர்பஸ். ஸோ இந்த 3 லிஸ்ட் தான். தட்ஸ் அ ஃபார்முலா. இந்த வீடியோ பார்த்து யாராவது எங்கிட்ட வந்தாங்கனாலும் இங்கே ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அவங்ககிட்ட நான் தான் சொல்லுவேன், அந்த லிஸ்ட் எழுது இதுதான்டா அப்படின்ட்டு ஜோஷிக்காரர் சொல்கிற மாதிரி நான் பார்த்து சொல்லுவேன். திஸ் இஸ் யுவர் பர்பஸ் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, தட்ஸ் வேர் சக்சன்டிவ் பிளானிங்னு ஒரு கான்செப்ட் வருது. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வேணால் நீங்கள் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் பிளான் என்ன? வாட்ஸ் யுவர் 5-year பிளான்? சார் இன்றைக்கி வேணால் நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கேன், பட் 2028 சார் நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். பரவாயில்ல, குட். 2028க்காவது பிளான் இருக்குல்ல, அதை மட்டும் ப்ளூ பிரிண்ட்டில் வை. இங்கே உங்களுக்கு வேலை செஞ்சு நீ சம்பளத்தை வாங்கிட்டே இரு. தனியாக உனக்கு இருக்கக்கூடிய நான் ஒர்க் ஹவர்ஸில் இந்த 2028 மாடலுக்கு தேவையானதை நீ செஞ்சுட்டு வா. அப்படி தான். இப்போ ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம், பட் என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஸோ அதுக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், அப்புறம் நான் எனக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையான விஷயம். ஸோ 20-22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலே அதை பண்ணும்போது ஒரு யங்ஸ்டர் அதை ஏன் பண்ணக்கூடாது? ஸோ பர்பஸ் நீட் நாட் பி ஐடென்டிஃபைட் இமீடியட்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிம்பிளாக சொல்லுவாங்க, பர்பஸை நீங்கள் சால்வ் பண்ணாமல் உங்கள் உயிர் உங்களை விட்டு போகாது. உங்கள் உயிர் உங்களை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் பர்பஸ் சால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் என்ன கஜகர்ணம் போட்டிங்கனாலும், வேர்ல்டு கிளாஸ் சூசைடல் அட்டம்ஸ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத எடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் நீங்கள் சாக மாட்டீங்க. கோவிட் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. வேறு எந்த பேண்டமிக் உங்களை கூட்டிகிட்டு போக முடியாது. பர்பஸ் இன்னும் சால்வ் ஆகலை. உங்கள் பர்பஸ் சால்வ் ஆகாமல் நீங்களே நினச்சிங்கனாலும் உங்கள்கிட்டருந்து உங்கள் உயிர் போகாது. ஸோ டைம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ முடியலனாலும் கண்டிப்பாக ஒரு 4 வருஷத்தில், ஒரு 5 வருஷத்தில் அப்படிங்கிற பர்பஸை டெஃபினட்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கணும். அந்த உயிரை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இட் வில் அவேட், இட் வில் ஃபேட் அவே அண்ட் இட் வில் கொலாப்ஸ். பட் இளைஞர்கள் அதுக்கு உயிர் கொடுக்கறது இல்லை. சரி வந்துட்டோம், லோன் இருக்குது, நீ வேறு அடுத்த வருஷம் மேரேஜ் வேறு பண்ணி வைக்கிறேன்ட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சாக்கு சொல்லி அந்த பர்பஸை அவனே கொன்று புதைச்சிட்றான். ஸோ ஹியூமன் பாடிஸ் இருக்கிறத விட கனவுகள், லட்சியங்கள், பர்பஸஸ் தான் சுடுகாட்டில் அதிகமாக புதைஞ்சு கிடக்கு. அதை கொள்வது வேறு யாருமே இல்லை, அந்தந்த பையன் அந்தந்த பொண்ணே தான். அதான் இதை ஒரு பர்பஸ் அடைஞ்ச ஒரு பர்சனாக நீங்கள் பேசலாம் சார், யூஆர் லக்கி அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குற ஒரு பர்சனுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். லக்கி அப்படின்னு சொன்னால் ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். பட் பர்பஸுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த லக்குங்கிறது என்னை பார்த்து திரும்பி பார்த்துன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உனக்கு அந்த லக்கு வேணும்னா நீ ஸ்டெப் எடுத்து வை, உனக்கு அந்த லக்கு வரும். அதான். பட் நீ ஸ்டெப்பே எடுத்தவனை பார்த்துட்டு அவனுக்கெல்லாம் என்னப்பா லக்கி அப்படின்னு சொன்னால் உன்னை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. பூனை கண்ணை மூடிட்டு உலகம் அழிஞ்சிருச்சுன்னு நினச்ச மாதிரி. ஸோ அதான், தட்ஸ் தி ஆன்சர். ஸோ இப்போது தனியார் நிறுவனத்தில் வந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நீ இருக்க அப்படின்னா பரவாயில்ல, அதையும் தப்பு சொல்ல முடியாது. உனக்கு சம்பளம் வருது இல்லை, இட்ஸ் ஃபண்டிங் யூ ஆர் கெட்டிங் த ஃபுட் பிகாஸ் ஆஃப் தட் மணி. பட் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நீ பிளான் பண்ணணும் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பர்பஸை நம்ம விடவே கூடாது நம்மளுடைய. ஏன்னா இப்போ நான் கோலு, எய்மு, ஆம்பிஷன்லாம் இப்போ அதிகமாக பேசுகிறதே இல்லை செஷன்ஸில். பர்பஸ் இன்றைக்கி எல்லா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குருவும் பேசுகிறது அதுதான், பர்பஸ், யுவர் காலிங் அப்படிங்கிறது. ஸோ அது டைம் நிறையா இருக்குது, எப்போ வேணாலும் பண்ணலாம். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் மாதிரி அதுக்கு கூட ஏஜ் லிமிட் இருக்குது. பட் பர்பஸுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று, மென்டல் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பா கொடுத்த வேலையை செஞ்சுட்டோம்டா அப்படின்ட்டு. மென்டல் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வேறு, அது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட வேறு. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சூப்பர் ஹீரோ மாதிரி நீங்கள் ரொம்ப பெருமிதப்படுவீங்க, நான் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்ட்டு. அது பர்பஸில் மட்டும்தான் கிடைக்கும், ஜாபில் கிடைக்காது. ஸோ இது ஒவ்வொரு யங்ஸ்டரும் புரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆன்சர் ஃபார் தட். 22 வருஷம் எந்த விதமான பிளாக் மார்க்கும் இல்லாததுனால தான் பாரத் ரத்னாவை எடுத்து கொடுத்தாங்க சச்சின் டெண்டுல்கருக்கு.
ஸோ அந்த இடத்துல அவர் எடுத்த முயற்சி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவருடைய வேலையை கன்சிஸ்டண்ட்டாக தெளிவாக ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு பாலையும் ஃபேஸ் பண்ணார். இதை மட்டும்தான் அவர் செஞ்சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த 2 விஷயத்தை டைம் டு டைம் நீங்கள் பண்ணலைன்னா யூஆர் அவுட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி.